சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாப்பிக்கில் இன்றைக்கி ஸ்கொயர் பேஸ் பண்ண கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபேஸிங் அவுட் சைட். ஓகேவா? கொஷின் பாருங்கள். OSTU V W X and Y all are sitting in a square table facing out. ஒரு 8 பேர் ஒரு ஸ்கொயர் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த 8 பேருமே ஃபேஸிங் அவுட் சைடு தான் பார்த்த மாதிரி இருக்காங்க. 4 person sits on the corner, other 4 sits on the side. 4 person வந்து sits on the corner. கார்னரில் 4 person உட்காந்துட்ருக்காங்க. சைடுனா மிடில் பாயிண்ட் தான். ஓகேவா? இந்த மிடில் 4 person உட்காந்துட்ருக்காங்க. ஃபேஸிங் அவுட் சைடு. எல்லாருமே ஃபேஸிங் அவுட் சைடு தான், வெளியில் பார்த்த மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. Y sits a middle of the table. Y வந்து டேபிளோடைய மிடில் சைடில் உட்காந்துட்ருக்கு. ஏதாச்சும் ஒரு சைடில் நம்ம Y ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Who sits opposite to X? Y sits opposite to X. அங்கே ஹூங்கிறது அந்த ஒய்யை தான் மென்ஷன் பண்ணுது. அப்போது ஒய்க்கு ஆப்போசிட்டில் யார் உட்காந்துட்ருக்கானா எக்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. O sits செகண்ட் ரைட் ஆஃப் எக்ஸ். O வந்து எக்ஸோடைய செகண்ட் ரைட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம உட்காந்துட்டு இங்கே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்மளுடைய ரைட் சைடு இது அண்ட் லெஃப்ட் சைடு இது. எக்ஸோடைய ரைட் சைடு இது அண்ட் லெஃப்ட் சைடு இது. ஓ வந்து எங்கே உட்காந்துட்ருக்கு? எக்ஸோடைய செகண்ட் ரைட்டில். எக்ஸோடைய ஃபர்ஸ்ட் ரைட் இது, செகண்ட் ரைட் இது. யூ சிட்ஸ் நெய்பர் ஆஃப் எக்ஸ். யூ வந்து எக்ஸுக்கு நெய்பர்னு சொல்கிறாங்க. எக்ஸோடைய ரெண்டு சைடுமே நெய்பர் இருக்காங்க, இந்த சைடு அண்ட் இந்த சைடு. அந்த ரெண்டு பிளேஸில் எங்கே யூ வரும்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அதான் யூவை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள். டி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஓ. டி வந்து ஓக்கு இமிடியேட் லெஃப்ட், ஓக்கு லெஃப்ட் சைடு இது, ரைட் சைடு இது. இமிடியேட் லெஃப்ட் சைடுனா அப்போ கண்டிப்பாக இங்கே தான் டி வரும். ஓகேவா? யூ வந்து எக்ஸோட நெய்பர்னு சொல்கிறாங்க. எக்ஸோடைய ரைட் சைடு டி வந்தாச்சு. அப்போது கண்டிப்பாக யூ எக்ஸோடைய லெஃப்ட் சைடு ஒன் ஆஃப் த நெய்பராக இருக்கும். எஸ் இட்ஸ் மிடில் ஆஃப் த டேபிள். எக்ஸ் வந்து மிடில் ஆஃப் த டேபிளில் உட்காந்துட்டுருக்கு. நல்லா பாருங்கள். ஆல்ரெடி 3 டேபிளுமே மிடில் ஆஃப் த டேபிள் ஃபில் ஆகிடுச்சு. அப்போது இருக்க பேலன்ஸ் இந்த ஒரு பிளேஸ் தான். அங்கே நம்ம எஸ்ஸை மார்க் பண்ணியாச்சு. ஒய் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் வி அண்ட் டபிள்யூ. ஒய் வந்து வி அண்டு டபிள்யூக்கு இமிடியேட் நெய்பர்னு சொல்கிறாங்க. ஒய்க்கு பக்கத்தில் 2 பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் எங்கே வேணால் வி அண்டு டபிள்யூ நாம் வைக்கலாம். வி அண்டு டபிள்யூக்கு இம்மிடியேட் நெய்பராக ஒய் இருக்காங்க. சரியா? இப்போது வி வந்து ஒய்யோடைய ரைட் சைடு இருக்காங்கன்னு கொஷினில் கொடுத்துருந்தா வி வந்து ஒய்யோடைய ரைட் சைடு வச்சுட்டு நம்ம டபிள்யூவை லெஃப்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நமக்கு எதுவுமே கொடுக்கல. வி எந்த சைடு வரும், டபிள்யூ எந்த சைடு வரும்னு கொடுக்கல. ஸோ ரெண்டுமே நம்ம ரைட் அண்டு லெஃப்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா?